வணக்கம். ஜூன் 13ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று ஜூன் 12ஆம் தேதி நிஃப்டி கிரீனில் க்ளோஸ் ஆயிருக்கு. 0.25% அதிகமாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனால் புது சாதனையை எட்டியிருக்கு. நிஃப்டி 50 23,400 முதல்ல கேப்சர் பண்ணி ஆல் டைம் ஹையான 23,442 லெவலில் எட்டியது நிஃப்டி 50. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் நேற்று எவ்வளவுக்கு வாங்கியிருக்கிறாங்க? 15,273 கோடி ரூபாய். எவ்வளவுக்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க? 14,847 கோடி ரூபாய். நெட் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க. 426 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 13,651 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 13,418 கோடி ரூபாய்க்கு விற்பனையை நடத்தியிருக்கிறாங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் நெட் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க. 234 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. மே மாதத்திற்கான இந்தியாவுடைய ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் டேட்டா வெளியிடப்பட்டிருக்கு. கடந்த 12 மாதத்தில் இதுதான் குறைவாக வந்துள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க. மணி கண்ட்ரோல் செய்தியில் 4.75% மே மாதத்தில், ஏப்ரல் மாதத்தில் 4.83% இருந்தது. இதற்கு முன்னாடி எப்போ குறைவாக இருந்தது? மே 2023 4.31% இருந்தது இன்ஃப்ளேஷன். யூஎஸ் இன்ஃப்ளேஷன் டேட்டா வெளியிடப்பட்டிருக்கு. சிஎன்பிசியிலிருந்து கிடைத்த தகவல் மே மாதத்தில் கீழே போயிருக்கு. 3.3%, ஏப்ரல் மாதத்தில் 3.4% இருந்தது. டிஸ்கவுண்ட் புரோக்கிங் கம்பெனிஸில் க்ரோ இப்போ புது சாதனையை படைத்திருப்பதாக மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு மைல்கல்லை எட்டியிருக்கிறாங்க. மே மாதத்தில் ஆக்டிவ் யூசர் பேஸ் 1 கோடி இலக்கை கடந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். ஜிரோதா 75 லட்சம் ஆக்டிவ் யூசர்ஸ், ஏஞ்சல் ஒன் 65 லட்சம், அப்ஸ்டாக்ஸ் 26 லட்சம் யூசர்ஸாக இருந்திருக்கிறாங்க. பேடிஎம் மணியில் 7.86 லட்சம் ஆக்டிவ் யூசர்ஸ். இது மே மாதத்தில். க்ரோ புதிதாக சேர்த்த ஆக்டிவ் யூசர்ஸ் மே மாதத்தில் 4.33 லட்சம். ஜிரோதா புதிதாக சேர்த்தது 1.14 லட்சம். ஏஞ்சல் ஒன் 1.84 லட்சம். க்ரோவுடைய மார்க்கெட் ஷேர் 27% கடந்திருப்பதற்கான வாய்ப்பு உள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க. அதே மணி கண்ட்ரோல் செய்தியில். டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேட் இந்தியா இறக்குமதி செய்யக்கூடிய சில தங்கத்துக்கு தடை விதிச்சிருக்கிறாங்க. சில கேட்டகரியில் வரக்கூடிய தங்கத்தை இறக்குமதி செய்வதற்கு தடை விதிச்சிருக்கிறாங்க. ஆனால் யுஏஇலிருந்து மட்டும் இறக்குமதி செய்வதற்கு விலக்கு வழங்கியுள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். இண்டஸ்இண்ட் பேங்குக்கு சிட்டி பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 2010 ரூபாய் ஒரு ஷேருக்கு. நேற்று க்ளோசிங்லேருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது 35% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஜேஎம் ஃபினான்ஷியல் என்ன சொல்லியிருக்கிறாங்க? பை ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க இண்டஸ்இண்ட் பேங்குக்கு. எதிர்பார்க்குற டார்கெட் 1,900 ரூபாய் ஒரு ஷேருக்கு. ஷிப்பிங் கார்பரேஷன் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருப்பதாக மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்கிறாங்க. நேற்று இன்ட்ராடேயில் 9% அதிகரிச்சிருக்கு. க்ளோசிங்கும் க்ரீனில் தான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேங்க. என்ன காரணம் மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்காங்க? இப்போ புது அரசு வந்திருக்கு. அரசு ஷிப்பிங் கார்பரேஷனில் வைத்திருக்கக்கூடிய ஸ்டேக்கை விற்பனை செய்வதற்கான ப்ராசஸை மறுபடியும் துவங்குவாங்கன்ற எதிர்பார்ப்பு இருக்குது. அதில் எந்த தாமதமும் இருக்காதுன்னு ஒரு அரசு அதிகாரி சொல்லியிருப்பதாக மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்கிறாங்க. யார் அந்த அரசு அதிகாரின்ற அப்டேட் வெளியிடலை. ஸோ அந்த கவர்மெண்ட்டுடைய ஷேர்ஸை விற்பனை செய்வதற்கான ப்ராசஸை மறுபடியும் அவங்க விரைவில் துவங்குவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்குது. மகாராஷ்டிரா அரசு வரி விலக்கும் வழங்கியிருக்கிறாங்க. ஸ்டாம்ப் டியூட்டி வேவரும் வழங்கியிருக்கிறாங்க 300 கோடி ரூபாய்க்கு. இது முன்னவே வழங்கியது தான். இப்போ எலெக்ஷனும் முடிஞ்சிருக்கு. அரசு எவ்வளவு சதவீதம் ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க ஷிப்பிங் கார்பரேஷனில்? கிட்டத்தட்ட 64% ஸ்டேக். அனைத்தையும் விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு அதே மணி கண்ட்ரோல் செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. ஹெரிட்டேஜ் ஃபுட்ஸ் திடீர்னு நல்லா மேலே போன செய்தி நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோங்க. இப்போ கடந்த 2 நாட்களாக லோவர் சர்க்கியூட்டை எட்டிகிட்டு இருக்கு. 5% லோவர் சர்க்கியூட்டை எட்டிகிட்டு இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்ன முக்கிய காரணம் சொல்லியிருக்காங்க? ப்ராஃபிட் புக்கிங் தான் முக்கிய காரணமாக சொல்லியிருக்கிறாங்க. ஜூன் 10ஆம் தேதி பார்க்கும்போது 12 செஷன்ஸில் கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ் இரட்டிப்பாயிருக்கு. அந்த எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாம் இரட்டிப்பாயிருக்கு 12 செஷன்ஸில். இப்போ கடந்த 2 செஷன்ஸில் லோவர் சர்க்கியூட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கு ஹெரிட்டேஜ் ஃபுட்ஸ். ஜிபி பெட்ரோலியம் தற்போது ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய சைபர் செக்யூரிட்டி சிஸ்டமில் தாக்குதல் நடந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ஏதாவது டேட்டா திருட்டு போயிருக்கின்ற அப்டேட் அவங்க கொடுக்கல. இது ஜூன் 10ஆம் தேதி நடந்த சம்பவம். அது குறித்து விசாரணை நடத்தி வருவதாக சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுடைய கோர் ஆப்ரேஷன்ஸில் எந்த பாதிப்பும் கிடையாதுன்ற அப்டேட் கொடுத்துருக்காங்க ஜிபி பெட்ரோலியம்ஸ்.
இர்கான் இன்டர்நேஷனல் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கும் இந்துஸ்தான் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இடையே வழக்கு போய் கொண்டிருந்தது. அது இப்போ சுமூகமாக முடிந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. இர்கான் இன்டர்நேஷனல் பேச்சுவார்த்தை வழியாக இந்துஸ்தான் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி பணம் கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க போல தெரியுது. அவங்க கொடுக்க வேண்டிய தொகை இருந்திருக்கு, அது கொடுக்கறதுக்கு சம்மதிச்சிருக்கிறாங்க அப்படின்றது தான் என்னுடைய புரிதல். ருல்கா எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட் கம்பெனியுடைய ஷேர்ஸை பேங்க் ஆஃப் அமெரிக்கா செக்யூரிட்டிஸ் யூரோப் வாங்கியிருக்கிறாங்க. நேற்று 34,800 ஷேர்ஸ். ஒரு ஷேர் விலை கிட்டத்தட்ட $466. எக்ஸ்சேஞ்ச் தரப்பில் ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுக்கும் அங்கேரி பாளையம் காமன் எஃப்ளூயன்ட் பிளான் பிரைவேட் லிமிடெட் இடையே ஒரு வழக்கு போய் கொண்டிருந்தது. அதற்கு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அயான் எக்ஸ்சேஞ்ச் வந்து அதை எதிர்த்து மேல்முறையீடு செய்திருந்தாங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டில். அது இப்போ கோர்ட் தள்ளுபடி செய்திருக்கிறாங்க. அயான் எக்ஸ்சேஞ்ச் பணம் கட்ட வேண்டும் அப்படின்றத ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 17.5 கோடி ரூபாய். அது மட்டும் இல்லாமல் அதற்கான இன்ட்ரெஸ்ட்டும் கட்ட சொல்லியிருக்கிறாங்க. இதையும் எதிர்த்து மேல்முறையீடு செய்ய போகிறதாக சொல்லியிருக்கிறாங்க அயான் எக்ஸ்சேஞ்ச். பிரிகேட் என்டர்பிரைசஸ் தரப்பு அப்டேட் இருக்குது. சென்னையில் ஒரு ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்டை துவங்க இருக்கிறாங்க. பிரிகேட் ஐகான் ரெசிடென்சஸ். இது வழியாக 1800 கோடி ரூபாய் வருவாய் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க பிரிகேட் என்டர்பிரைசஸ். டாடா கம்யூனிகேஷன்ஸ் தரப்பு அப்டேட் இருக்குது. 5 ஆண்டிற்கான கான்ட்ராக்டில் கையெழுத்திட்டு இருக்கிறாங்க வேர்ல்டு அத்லெட்டிக்ஸ் அமைப்புடன். எதற்காக இந்த ஒப்பந்தம்னா வேர்ல்டு அத்லெட்டிக்ஸ் சீரீஸ் ஈவெண்ட்ஸை கவரேஜ் பண்ணுவதற்காகத்தான் இந்த ஒப்பந்தம்னு சொல்லியிருக்கிறாங்க டாடா கம்யூனிகேஷன்ஸ். ஒனாசா கன்சியூமர் வைத்திருக்கக்கூடிய பிராண்ட் தான் மாமா எர்த். அவங்க வந்து ரிலையன்ஸ் ரீட்டைலுடன் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. மாமா எர்த் ப்ராடக்ட்ஸை ரிலையன்ஸ் ரீட்டைலுடைய கடை வழியாக இப்போ விற்பனைக்கு வரும்னு சொல்லியிருக்கிறாங்க ஒனாசா கன்சியூமர். பிபிசிஎல் ஒரு செய்திக்கான விளக்கம் கொடுத்துருக்காங்க. பத்திரிகையில் வந்த செய்தி. என்ன செய்தி? அவங்க 50,000 கோடி ரூபாய் செலவில் புது ரிஃபைனரி அமைக்க இருக்கிறாங்கன்னு செய்தி. என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க கம்பெனி? அந்த மாதிரியான எந்த எண்ணமும் கிடையாது, ஆனால் விரிவாக்கத்திற்கு வேறு சில திட்டங்கள் இருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க பிபிசிஎல். நெஸ்லே இந்தியா குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைச்சிருக்கிற ஒரு தகவல். அவங்களுடைய பேரண்ட் கம்பெனிக்கு அவங்க ராயல்ட்டி தொகை கட்ட வேண்டி இருக்குது. சில வாரங்களுக்கு முன்னாடி நம்ம செய்தி பார்த்துருந்தோம், அதை உயர்த்த போகிறாங்க அப்படின்ற அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஆனால் சில ஷேர் ஹோல்டர்ஸ் அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. அதை எதிர்த்து வாக்கும் அளித்திருந்தாங்க. மே மாதத்தில் வாக்கெடுப்பு இருந்தது, அதை எதிர்த்து வாக்களித்திருந்தாங்க. இப்போ நெஸ்லே இந்தியா என்ன முடிவு எடுத்திருக்கிறாங்கன்னா, தற்போது என்ன ரேட்டில் அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்களோ அதை தொடர போகிறதாக சொல்லியிருக்கிறாங்க. 4.5%. கெயில் இந்தியாவுக்கு பிரபுதாஸ் லீலாதர் செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் $170. பாண்டாடா இன்ஜினியரிங் தரப்புல அப்டேட் இருக்கு. என்எல்சி இந்தியா லிமிடெட் கிட்ட இருந்த ஒரு ஆர்டர், அதோடைய மதிப்பு 939 கோடி ரூபாய். இண்டிகோ ஏர்லைன்ஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. இன்டர்குளோப் என்டர்பிரைசஸ் பிரைவேட் லிமிடெட் ஷேர்ஸை விற்பனை செய்திருக்காங்க. இந்த தகவல் நம்ம முன்னே பார்த்தது தான். இப்போ அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஜூன் 11ஆம் தேதி இந்த டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. அவங்களோட ஸ்டேக்கை குறைக்கிறாங்க. 37.5%இருந்து 35.5% குறைச்சிருக்கிறாங்க. டாடா பவர் தரப்புல அப்டேட் இருக்குது. நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அவங்களுடைய இபஸ் சார்ஜிங் நெட்வொர்க்கை வலுப்படுத்த போகிறதாக அப்டேட் கொடுத்துருக்குறாங்க டாடா பவர். சோபா லிமிடெட் ரைட்ஸ் இஷ்யூக்கான அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. 2000 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் பண்ண போகிறாங்க இந்த ரைட்ஸ் இஷ்யூ வழியாக. என்ன விலை நிர்ணயித்திருக்கிறாங்க ரைட்ஸ் ஷேருக்கு? 1651 ரூபாய். நேற்று க்ளோசிங் ப்ரைஸ்லேருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது 20% டிஸ்கவுண்ட்டில் தள்ளுபடியில் அவங்க விலையை நிர்ணயித்திருக்கிறாங்க. அப்ளிகேஷன் டைமில் 825 ரூபாய் 50 பைசா கட்டியாக வேண்டும். அதுக்கப்புறம் தவணை முறையில் மீதம் இருக்கிற 825 ரூபாய் 50 பைசா கட்டியாக வேண்டும். ஸோ இதை பார்ட்லி பெய்ட் ஷேர்ஸாகத்தான் அவங்க உள்ள கொண்டு வராங்க இந்த ரைட்ஸ் இஷ்யூ வழியாக. என்ன ரெக்கார்ட் டேட் இந்த ரைட்ஸ் இஷ்யூக்கு? ஜூன் 19. எப்போ ஓப்பன் ஆகுது ரைட்ஸ் இஷ்யூ? ஜூன் 28ஆம் தேதி. எப்போ முடிவடையுது? ஜூலை 4ஆம் தேதி. என்ன ரேஷியோவில் கொடுக்குறாங்க? 6 ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் இலவசமாக கிடைக்கும். 47 ஷேர்ஸ் வைத்திருந்தா அந்த ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட்டை வைத்துக்கொண்டு ரைட்ஸ் ஷேரை வாங்கலாம். ரைட்ஸ் இஷ்யூனா என்ன அப்படின்னு நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அரவிந்த் லிமிடெட் தரப்புங்கிற அப்டேட் இருக்குது. மே மாதத்தில் அவங்க அறிவிப்பு வெளியிட்டிருந்திருக்கிறாங்க. குஜராத் ஆலையில் ஊழியர்கள் வந்து ஸ்ட்ரைக்கில் இருக்கிறாங்க. சம்பள உயர்வு வேண்டும் அப்படின்றதுக்காக தான் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த ஸ்ட்ரைக்கை திரும்ப பெற்றிருக்கிறாங்க. ஆனால் அதற்கு முன்னாடி நீதிமன்றமும் அது சட்டவிரோதம் அப்படின்னு அறிவித்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க அரவிந்த் லிமிடெட். இந்த ஸ்ட்ரைக்னால கம்பெனிக்கு ஏற்பட்டிருக்கிற இழப்பும் சொல்லியிருக்கிறாங்க. 180 200 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருப்பதற்கான வாய்ப்புள்ளதாக தெரிவிச்சிருக்கிறாங்க அரவிந்த் லிமிடெட். இது நிதியாண்டு 2024 ஒட்டுமொத்த கன்சாலிடேட்டட் ரெவென்யூவில் 2% இந்த 180 200 கோடி ரூபாய். சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் புரோக்கிங் கம்பெனிஸ் கொடுத்துருக்காங்க. தகவல் நமக்கு கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. பொனான்சா போர்ட்ஃபோலியோடைய ரெக்கமெண்டேஷன்ஸில் சிப்லாக்கு பை ரெக்கமெண்டேஷன் டார்கெட் 1760, ஸ்டாப் லாஸ் 1420. கஜாரியா செராமிக்ஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 1358, ஸ்டாப் லாஸ் 1280. சாய்ஸ் ஈக்விட்டி புரோக்கிங்குடைய பரிந்துரைகளில் பஜாஜ் ஃபினான்ஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 7650, ஸ்டாப் லாஸ் 6990. லேட்டன்ட் வியூக்கு பை ரேட்டிங் டார்கெட் 545, ஸ்டாப் லாஸ் 500. எல்கேபி செக்யூரிட்டிஸோட ரெக்கமெண்டேஷன்ஸில் என்எம்டிசிக்கு பை ரேட்டிங் டார்கெட் 275 282, ஸ்டாப் லாஸ் 250. வெல்ஸ்பன் கார்பரேஷனுக்கு பை ரேட்டிங் டார்கெட் 570 600, ஸ்டாப் லாஸ் 520.
இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 185லிருந்து 192, ஸ்டாப் லாஸ் 160. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.